அமெரிக்க ஜனாதிபதியான என்னை ஈரான் கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்தாலோ இல்லை என்றால் கொலை செய்ய ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாலோ ஆயிரக்கணக்கான வெடிகுண்டுகள் ஈரானை தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறதாகவும் இந்த 1000க்கும் பிறகு இன்னும் பல 1000 வெடிகுண்டுகள் அதுக்கு பின்னாலேயே வந்து ஈரானை முழுமையை அழிச்சு ஈரான்ல ஒரு புல்பொண்ணு முளைக்காத அளவுக்கு செஞ்சிருவன், அதுக்கான அனுமதியும் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் என்று சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். இஸ்லாமிய குடியரசான ஈரான் ஆயுத படைகள்ல வேலை செய்கிற வீரர்கள் நாட்டின் கடற்கரை தீவுகள் அடுத்ததாக எல்லை பகுதிகள் என்று எல்லா முக்கியமான இடத்திலையும் எதிரியின் நகர்வுகளை அணுவணுவா கண்காணிச்சுக்கிட்டு வரதா ஈரான் வெளியுறவுத்துறை செய்தியாளர் இஸ்மாயில் பகாய் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கடைபிடிக்க தவறினா ஈரானும் அந்த ஒப்பந்தத்தை கணக்கெடுக்காது. அதுக்கு பிறகு ஈரான் பாதுகாப்புக்கு சாதகமா எத்தனை 1000 தாக்குதல் நடந்தாலும் அந்த தாக்குதல்களை எல்லாம் எதிர்கொண்டு எந்த அளவுக்கு பதில் தாக்குதல் நடத்தணுமோ அது எல்லாத்தையும் நடத்த ஈரான் தயாரா இருக்குன்னு அமெரிக்காவை எச்சரிச்சிருக்காரு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. அடுத்ததா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு நல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடக்கணும்னா முக்கியமா 2 விஷயத்தை ஈரான் கடைபிடிக்கணும். அந்த 2 விஷயத்தை கடைபிடிச்சாதான் எந்த ஒப்பந்தமாச்சும் கைச்சாத்திடப்படும் என்று அமெரிக்க தரப்பில் இருந்து ஒரு தகவலை சொல்லி இருக்காங்க. இந்த முக்கியமான தகவல்கள் பற்றி தான் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம்ங்கிறதால இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் செஞ்சிடுங்க. அதோட இது போல முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னுடைய உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு புதிய வீடியோவும் அப்லோட் ஆன உடனே அதுல லிங்க் அந்த குரூப்ல ஒவ்வொரு நாளும் நான் ஷேர் பண்ணுவேன். இப்ப ஒரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலை பரிமாறிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு. இது ரெண்டும் நடந்துகிட்டு இருக்கக்குள்ள நடுவால அடிக்கடி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை எச்சரிக்கிற மாதிரி பல கருத்துக்களை இப்ப வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரான் அமெரிக்காவை கொலை செய்யறதுக்கு ஒரு சதி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறதா இஸ்ரேல் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு சீக்ரெட் ரிப்போர்ட்டை ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க தானே. அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற மாதிரி ஈரான் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் அதாவது அவரை கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்தாலோ இல்லைன்னா ஏதாவது நடவடிக்கையை மேற்கொண்டாலோ ஈரானை தாக்கி அழிக்கிறதுக்கு ஏற்கனவே 1000 மிசைல்ஸ் லோட் பண்ணப்பட்டு ஈரானை நோக்கி குறிவைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கான அனுமதியை நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அந்த 1000 மிசைல்ஸ் வந்து ஈரானை தாக்கி அழிக்கிறதோட அந்த மிசைல்ஸ் மழை நின்று போகாது. அதுக்கு பிறகும் இன்னும் பல 1000 மிசைல்ஸ் ஈரானுக்கு வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து ஈரான் மீண்டு வர முடியவே முடியாது. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தான் மிசைல்ஸ் மழை நின்று போகும் என்று சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த இந்த மிரட்டலுக்கு பதில் கொடுக்கிற வகையில் ஈரான் தலைமை பேச்சுவார்த்தை நடத்துற அந்த நபரும் நாடாளுமன்ற சபாநாயகருமான முகமது பகீர் கலிபாஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கட நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நாங்க ப்ரிப்பேர் செய்கிற விஷயங்கள் இன்னமுமே நிப்பாட்டப்படலை. அதோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா செயற்பட்டா அதுக்கு தக்க பதிலடியை கொடுக்கிறதுக்கு நாங்க தயாராகி இருக்கோம். அமெரிக்கா எவ்வளவுதான் அடிச்சாலும் நாங்க திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு நாளும் ஈரான் அமெரிக்காவுக்கிட்ட சரணடையாது. ஈரான் சரணடைஞ்சு இந்த போர் ஒரு முடிவுக்கு வரணும் என்கிறது இந்த உலக நாடுகளில் எதிர்பார்ப்பாய் இருந்தாலும் ஈரான் அமெரிக்கா கிட்ட சரணடைகிறது மூலமா இந்த போர் ஒரு நாளும் முடிவுக்கு கொண்டு வர இயலாது. சோ ஈரான் பாதுகாப்புக்காக எதை வேண்டுமென்றாலும் செய்யறதுக்கு ஈரானுக்கு முழு உரிமையும் இருக்குங்கிறத சொல்லி இருக்காரு முகமது பகீர் கலிபாஃப். இவர் சொல்றதுல நிறைய உண்மை இருக்கு என்கிறத அமெரிக்காவோட போர் வரலாறுகள் எடுத்து பார்த்தாலே தெளிவா விளங்கும். இன்றைக்கு ஈரான் நாளைக்கு இன்னொரு நாடு, நாளையாண்டைக்கு இன்னொரு நாடு என்று மட்டும் இல்லாம நேற்று ஒரு நாடு, நேற்றைக்கு முந்தைய நாள் ஒரு நாடு என்று அமெரிக்காவுக்கு பல வரலாறுகள் இருக்கு. அதை நாம தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் செய்ய தேவையில்ல. முந்தைய மாதிரி கூகுள் பண்ணி எல்லாம் தேடி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஜெமினி, ChatGPT, கிளவுட் என்று பல AI டெக்னாலஜி இருக்கு. அதுகிட்ட கேட்டாலே தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்ததா ஈரான் வெளியுறவுத்துறை ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் தானே. ஈரான் பாதுகாப்பு படையெல்லாம் கடற்கரை பிரதேசங்களில் தீவுகள், எல்லை பகுதிகள் மற்றும் பிற முக்கியமான இடங்களில் மிகுந்த விழிப்போடு செயல்பட்டு எதிரிகளின் எல்லா நகர்வுகளையும் தொடர்ந்தும் நாங்க கண்காணிச்சுக்கிட்டு வரதா ஒரு அறிவிப்பை ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் தானே. இதை வச்சு நாம பார்க்கக்குள்ள ஏதாவது ரகசியமான ஆபரேஷன்ஸ் அமெரிக்காவில் நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டு அது சம்பந்தமான தகவல்கள் ஈரான் உளவு பிரிவு கிட்ட கிடைச்சதோ தெரியா. ஏனென்றால் இவங்க முக்கியமான தீவுகளையும் அடுத்ததா கடற்கரை பிரதேசங்களையும் அவதானிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. அமெரிக்காட நிலப்படை ஏதும் ஈரான்ல வந்து இறங்க பிளான் இருக்க தெரியா. ஏனென்றா அறிக்கையெல்லாம் வந்துட்டு சும்மா வராது. ஏதாவது தூண்டல் இருந்தா தான் துளங்கள் ஒன்று வரும். இப்ப இஸ்மாயில் பகாய் சொன்ன இந்த துளங்களுக்கு என்ன தூண்டல் இருந்துச்சுங்கிறத இனி வார செய்திகளை பார்த்துதான் நாம தெரிஞ்சு கொள்ளணும்.
அடுத்ததா இப்ப அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு தூதரவு முயற்சிகளை கட்டாரம் பாகிஸ்தானும் பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் தான் இப்ப ஓமான்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையை மேற்கொள்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யறதுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை சனிக்கிழமை ஓமானுக்கு அழைச்சிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது 7ஆம் மாதம் 11ஆம் தேதி 2026 இன்றைக்கு. அதே நேரத்தில் அமெரிக்கா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ஈரான் ஹோர்முஸ் கடல் பாதையில எந்த ஒரு வர்த்தக கப்பலுக்கும் நாங்க தாக்குதலை நடத்த மாட்டோம்ங்கிறத பொது வழியில பகிரங்கமா அறிவிச்சிட்டு அணுசக்தி நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கிற வரம்புகளை ஏத்துக்கிட்டாதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா தயாராக இருக்கிறதாக அவங்க சொல்லி இருக்காங்க. அடுத்ததா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அணுத்திட்ட பேச்சுவார்த்தை நடக்கணும்டா ஈரான்ல செறிவூட்டப்பட்டிருக்கிற எல்லா யுரேனியத்தையும் அமெரிக்காவுக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. யாரு? அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஈரான் இவங்க சொல்ற மாதிரி பொது வழியில் அப்படி அறிவிச்சிட்டு அவங்களுக்கு இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவுக்கிட்ட ஒப்படைக்குமாங்கிறது தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயமா பதிவு செய்யுங்க. அதோட மேலும் இது தொடர்பான புதிய தகவல் கிடைச்சா அது கிடைச்சி உடனே உங்களுக்கு தொகுத்து வழங்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறதால என்னுடைய இந்த ஹசன் கலர் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களுடைய கண்ணெதிரில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அப்படி ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ற ஒவ்வொரு செய்தியும் உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னுடைய இந்த உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மூலமா இணைஞ்சு அந்த குரூப்ல இணைஞ்சுக்கங்க. நான் ஒவ்வொரு நாளும் போற ஒவ்வொரு வீடியோட லிங்கையும் இன்ஸ்டன்டா அதுல அப்டேட்டா தருவேன்ங்கிறத சொல்லிட்டு அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.